முதல் பிறவி வந்து ஒரு கலர், அடுத்த பிறவி பச்சை. ரெட்டாக பிறக்கிறவன் கெட்ட சாவாசம் கெட்டவனாகவே இருப்பான். அவன் பிறந்த அடுத்த பிறவி கொடுப்பாங்களாம் கடவுள். ஒரு எல்லோ அப்படி பிறக்கிறான். அதுதாங்க, நான் படுத்து தூங்கிட்டு இருக்கேன், திடீர்னு கனவுல அந்த சித்தர் வந்து எழுப்புறாரு. எழுப்பி நான் சொன்னதெல்லாம் ஏன் இப்போ தான் சொல்கிற காலம் நேரம் சொல்லுங்கிறாரு. எனக்கு ஆச்சரியம். ஆனால் முழிச்சிட்டேன். முழிச்சா அவர் சொன்னது ஞாபகத்துக்கு வருது, அவர் எனக்கு படித்து கொடுத்தது சொல்லி கொடுத்தது, அவர் ஏடுகளை படிச்சுக்காங்க, அதெல்லாமே ஞாபகத்துக்கு வருது. பொட்டுக்கு இன்னொரு ரீசன் சொல்லுங்களா? ஒரு பொட்டு வந்து என்ன தெரியுங்களா? கண்திஷ்டியை குறைக்கும். கண்திஷ்டி அதாவது பார்வையிலேயே வந்து அது பெரிய திஷ்டி. இப்போ உங்கள் கண்ணை பார்த்து பேசும் பொழுது அந்த திஷ்டி ஸ்ட்ரெயிட்டாக படாமல் டிஸ்டர்ப் பண்ணுறது தான் அந்த பொட்டு. சாமி நான் நல்லா இருக்கணும், எனக்கு தொழில் அமையணும், எனக்கு சீக்கிரம் கல்யாணம் நடக்கணும், ஒரு நம்பிக்கையோடு தான் கும்பிட்றீங்க. அந்த இடத்துல என்ன தெரியுமா? நீங்கள் முன்னாடி இருக்குது கடவுளோ இல்லையோ, நீங்கள் உங்கள் மனசாட்சியோடு பேசிக்கிறீங்க. அங்கே என்ன இருக்குது? நம்பிக்கை. அந்த நம்பிக்கை தான் கடவுள். சரி, ஜென்மங்கள் 1000 ஜென்மம் அப்படிங்கிறதுலாம் அது எனக்கு தெரியல. ஆனால் 7 ஜென்மங்கிறது உறுதி. அதுக்கு ஒரே காரணம் வந்து வானவில், இயற்கை ஒரு உதாரணம். வானவில் எத்தனை கலரு? 7 வர்ணம். 7 கலர் இருக்கா? எத்தனை கடல் இருக்கு உலகத்தில்? பூமி சுற்றி 7 கடல். அப்போ 7 ஜென்மம். இந்த 7 இருக்குல்ல, இந்த 7ஆம் நம்பர் அப்படிங்கிறதுல வந்து என்னன்னா, முதல் பிறவி வந்து ஒரு கலர். உங்களுடைய முதல் பிறவி ஒரு கலர், அதான் ஒரு கலர் ரெட்டு, அடுத்த பிறவி பச்சை. ரெட்டாக பிறக்கிறவன் கெட்ட சாவாசம் கெட்டவனாகவே இருப்பான். அவன் பிறந்த அடுத்த பிறவி கொடுப்பாங்களாம் கடவுள். பச்சை அப்படியே நல்ல மனிதனாக இருந்துருப்பான். ஒரு எல்லோ அப்படி பிறக்கணும்னா ஒரு குருஸ்தானத்தில் இருப்பானோ எல்லோ. அந்த மாதிரி ஒவ்வொரு கலருக்கும் ஒவ்வொரு கலர் வந்து ஒரு வெள்ளையில் முடியுது பார்த்தீங்களா? அப்போ நீங்கள் வந்து பெரிய தீர்க்கதரிசி. ஆமாம். அதாவது ஒரு மனிதனாக பிறந்து மனித நேயத்தோடு இருந்து நல்ல ஒரு பேரும் புகழோட இது இல்லாமல் முடிகிறது தான் அந்த ஒயிட். அதுக்கப்புறம் அவனுக்கு பிறவி கிடையாது. அதாவது நல்லதையும் பண்ணி கெட்டதையும் பண்ணி மிடில்லையும் இருந்து எல்லா கலர்களையும் பார்த்துட்டு கடைசியாக ஒயிட்டுங்கிறது எவ்வளோ பெரிய இது? தூய்மை. நீ தூய்மையாக பிறந்து தூய்மையாக இறந்துட்டீங்கன்னா அதுக்கப்புறம் பிறவி கிடையாது. இவ்வளோ விஷயங்களையும் பார்த்துட்டு இது சித்தர்கள் சொன்னது தான். அனுபவம் ஒன்று கற்பனை சொல்லல. இதெல்லாம் நீங்கள் எப்போ சார் படிச்சீங்க? இதை வந்து நான் படித்து குறைஞ்சது ஒரு above 45 years இருக்கும். 45 years. 45 வருஷத்துக்கு முன்னாடி படித்தது வந்து இப்போ விஷயங்கள். அதுதாங்க, நான் படுத்து தூங்கிட்டு இருக்கேன், திடீர்னு கனவுல அந்த சித்தர் வந்து எழுப்புறாரு. திடீர்னு எழுப்பி நான் சொன்னதெல்லாம் ஏன் இப்போ தான் சொல்கிற காலம் நேரம் சொல்லுங்கிறாரு. எனக்கு ஆச்சரியம். ஆனால் முழிச்சிட்டேன். முழிச்சா அவர் சொன்னது ஞாபகத்துக்கு வருது, அவர் எனக்கு படித்து கொடுத்தது சொல்லி கொடுத்தது, அவர் ஏடுகளை படிச்சுக்காங்க, அதெல்லாமே ஞாபகத்துக்கு வருது. அப்போ இது என்னன்னு சொல்லுவீங்க? இது நேரம் நான் இப்போ நான் சொன்னேன்னு வைங்களேன், சும்மா விட்றேன்யா, சினிமா வாசனமெல்லாம் பேச்சு, அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. என் வாழ்க்கையில் நடந்ததை நான் சொல்கிறேன். எதையுமே வந்து ஒரு மனிதன் வந்து எப்போ நம்புவானா? தனக்கு நடந்தால் மட்டும்தான் நம்புவான். எனக்கு வந்து முதல்ல வந்து பேசிக் ஐ எம் ஏ கிறிஸ்டியன். நான் வந்து ஒரு கிறிஸ்தவன் தான். ஸ்கூல் லைஃப் முடிக்கிற வரைக்குமே என்னோடய ஃப்ரெண்ட்ஸுக்கு பூராமே ஹிந்துஸ் அதிகமாக. ஸோ நான் வந்து அவங்களோட பழகினதுனால அவங்களோட கோயிலுக்கெல்லாம் போவேன். ஒரு கிறிஸ்தவனாக இருந்தாலும் அவங்க வந்து முருகர் வழிபாடு, அவங்க வீட்டிலெல்லாம் சாமி கும்பிடுவோம், அதெல்லாம் போய் கும்பிடுவேன். அப்போது ஒரு தரம் வந்து என் ஃப்ரெண்டோட மதர் வந்து அவனுக்கு பொட்டு வைக்கும்போது ஸ்கூலுக்கு போகும்போது எனக்கும் வச்சு விட்டாங்க. நான் ஸ்கூலுக்கு போயிட்டு திரும்பி வரையும் இந்த பொட்டு அப்படியே இருந்து அழியாமல். எங்கள் அம்மா பார்த்துட்டு, என்னடா பொட்டெல்லாம் வச்சுருக்க? இல்லைம்மா, ஜெயச்சந்திரன் அவங்க அம்மா வச்சு விட்டாங்க. முகம் ரொம்ப லட்சணமாக இருக்குன்னு எங்கள் அம்மா. அந்த பொட்டு வச்சதே முகத்துக்கு ஒரு அழகுன்னாங்க. பொட்டு வச்சது அன்னைக்கு ஆரம்பித்தது அந்த பொட்டு. அப்போ இருந்து இப்போ? ஆமாம், பொட்டுலாம் வெளியே வர மாட்டேன். பொட்டுக்கு இன்னொரு ரீசன் சொல்லுங்களா? ஒரு பொட்டு வந்து என்ன தெரியுங்களா? கண்திஷ்டியை குறைக்கும். கண்திஷ்டி அதாவது பார்வையிலேயே வந்து அது பெரிய திஷ்டி. இவனா அப்படின்னு இந்த பார்வை பண்ணுறாங்களா, அதுதான் திஷ்டிம்பாங்க. இப்போ உங்கள் கண்ணை பார்த்து பேசும் பொழுது அந்த திஷ்டி ஸ்ட்ரெயிட்டாக படாமல் டிஸ்டர்ப் பண்ணுறது தான் இந்த பொட்டு. இந்த பொட்டு. ஆமாம், அதுக்கு இவ்வளோ பவர் இருக்குங்களா? வைப்ரேட் பண்ணி அவனுடைய அந்த அந்த வைத்தறிச்சலை பூரா அவாப்ரேட் பண்ணிடும். அந்த பொட்டுக்கு அவ்வளோ விஷயம் இது. அதில் சந்தனத்துக்கு ஒரு குணம் இருக்குது, குங்குமத்துக்கு ஒரு குணம் இருக்குது, விபூதிக்கு ஒரு குணம் இருக்குது. இதெல்லாம் வித்தியாசம். இது இதெல்லாம் படைப்பு தான். இதெல்லாம் யாரும் இப்போ சொன்ன நம்புறது இல்லை. இதெல்லாம் எப்போ சார் கண்டுபிடிச்சாங்க இந்த மாதிரி விஷயங்கள்லாம்?
இப்போ இந்த பொட்டு ஒரு பொட்டுக்கும் ஒரு விஷயங்கள் இருக்கு. சந்தனத்துக்கு ஒன்று இருக்கு, குங்குமத்துக்கு ஒன்று இருக்கு. அதெல்லாம் அப்போ படித்தது, அப்போ சொன்னது அவர். சும்மா இல்ல பொட்டு வைக்கிறதுன்னு. அதாவது ஒரு விரதம் இருக்கிறீங்கன்னா எதுக்கு தெரியுமா? உங்கள் ஸ்டமக்கு ரெஸ்ட் கொடுக்கறதுக்கு தான். அது நம்ம அப்பா அம்மா சொன்னால் நம்ம கேட்க மாட்டோம், ஃப்ரெண்டு சொன்னால் கேட்க மாட்டோம். கடவுள் பேர் சொன்னீங்கன்னா விரதம் இருப்பீங்க அந்த ஒரு விஷயத்துக்காக. ஆமாம், புரிச்சுதா? பட் இப்போ விரதம் விஷயத்துக்கு பயந்து நம்ம வந்து இப்படி இருப்போம் அப்படின்றதுக்காக. ஆமாம், அந்த பயம் வந்து எல்லா விஷயத்திலும் தான் நம்ம நல்லா இருப்போம். திங்கிறதுல மட்டும் இருக்கிறதுனால வர்றாங்க. புரிஞ்சுதா அவங்களுக்கு? எல்லா விஷயத்திலும் இருக்கும். இப்போ பயங்கிறதே என்ன தெரியுமா சார்? அதுதான் கடவுள். பயம்ன்றது ஆமாம், நீங்கள் அதான் அங்கே தான் கடவுள் வந்துட்டு போகிறார். அடே அப்பா, அப்படியே சிரிக்கிறீங்க, கடவுள் வந்துட்டு போகிறார். உங்களுடைய ஒவ்வொரு உணர்ச்சியுமே கடவுள் தான். புரிஞ்சுதா? நீங்கள் நேராக கோயிலுக்கு போகிறீங்க, சாமி முன்னாடி நிற்கிறீங்க, என்ன வேண்டிக்குவீங்க? நல்லா இருக்கும் சாமி, நான் நல்லா இருக்கணும், எனக்கு தொழில் அமையணும், எனக்கு சீர கல்யாணம் நடக்கணும், ஒரு நம்பிக்கையோடு தான் கும்பிட்றீங்க. அந்த இடத்துல என்ன தெரியுமா? நீங்கள் முன்னாடி இருக்கிறது கடவுளோ இல்லையோ, நீங்கள் உங்கள் மனசாட்சியோடு பேசிக்கிறீங்க. உங்கள் மனசாட்சியே உங்கள்கிட்ட பேசுது. அந்த மனசாட்சிக்கு உண்டான ரிசல்ட் எப்படியோ நல்லா நடக்கும் பாட்டு தான் வெளியே வர்றீங்க. அங்கே என்ன இருக்குது? நம்பிக்கை. அந்த நம்பிக்கை தான் கடவுள். நம்பிக்கை தான் கடவுள். கடவுள்ன்றது நம்பிக்கை, இயற்கை, நம்பிக்கை தான். நம்பிக்கைவை நம்பிக்கை. தமிழ் வார்த்தையில் இன்னொன்று நான் தமிழெல்லாம் கொஞ்சம் பிரிச்செல்லாம் சொல்லுவேன். சொல்லுங்கள். ரொம்ப முக்கியமான விஷயம்னா, வாழ்க்கைனா என்ன? நிறைய பேர்கிட்ட கேட்பேன், வாழ்க்கைனா என்ன? லைஃப் சார். அது இல்லையா? தமிழ் சாதாரண தமிழ் அல்ல. தமிழுடைய ஒவ்வொரு வார்த்தையிலும் அவ்வளோ விஷயம் இருக்கையான்னு சொல்லுவேன். என்னென்னா, வாழ்க்கைனா என்னன்னு தெரியுமா? வாழ்க்கைனா வாழ்றது தானே சார். தமிழுடைய அந்த எழுத்தை பிரித்து படித்தா வாழ்க்கை தெரியும். வாழ்க்கையில் என்ன? வா, இல், இக்கை கை இருக்கா? முதல் எழுத்து என்ன? வா. வா. தமிழில் எவ்வளோ எழுத்துக்கள் இருக்குது? உயிரெழுத்து, மெய் எழுத்து, உயிர்மெய் எழுத்து, ஆயுத எழுத்து, 4 இருக்கா? ஃபஸ்ட் எழுத்து வா. வா, அது உயிர்மெய் எழுத்து. உயிர்மெய் எழுத்து. இவ் என்ற மெய் எழுத்தும் ஆ என்ற உயிரெழுத்தும், உயிரும் மெய்யும் சேர்ந்து, உயிரும் மெய்யும் சேர்ந்தது தான் உடல். இந்த உலகத்துக்கு வா. இரண்டாவது எழுத்து இல். இந்த இல் அப்படிங்கிறது இங்கே வந்து என்னது? மெய். வா, இந்த உடலோடு வாழ். வாழ், இந்த உடலோட வாழ். சரி, வாழ்ந்தையா? அதுக்கப்புறம் இக்கு, அங்கே மெய். இக்குன்னா வந்து மெய் எழுத்து. மெய் எழுத்து. அங்கே மெய்ன்னு என்னன்னா உண்மையாக வாழ். வா, வாழ், உண்மை பேசி வாழ், மெய்யோடு வாழ். சரி, அப்படியே வாழ்ந்தையா? கடைசி எழுத்து என்ன? கை. அது உயிர்மெய் எழுத்து. உயிர்மெய் எழுத்து. ஐயும் ஆவுஞ்சதான் கை இல்லையா? அப்போ என்ன? பிறந்து கடைசி காலம் வரைக்கும் உன் கையை நம்பி மட்டும் வாழ். பிறர் கையை ஏந்தக்கூடாது. உன் கையை நம்பி மட்டும் வாழ். வா, வாழ், உண்மையாக வாழ், உன் கையை நம்பி மட்டும் வாழ். அப்படி வாழ்ந்தேன்னா ஃபஸ்ட் எழுத்து உயிர்மை, கடைசி எழுத்து உயிர்மை, வாகை சூடி வாழ்வாய், பேரும் புகழோடு வாழ்வாய். இதுதான் வாழ்க்கை. எப்படி சார்? இதுதான் தத்துவம். ஒவ்வொரு தமிழ் வார்த்தையை பிரிச்சிங்கன்னா எல்லாம் அர்த்தம் இருக்குது. எவன் அதெல்லாம் பார்த்துட்ருக்கான்? இப்போ தமிழை கண்டுபிடிக்கும் போது செந்தமிழ், முத்தமிழ், அந்த தமிழ் இல்லை, ஒவ்வொரு தமிழ் வார்த்தை அதுதான் தொன்று தொட்ட தமிழ். உலகத்திலேயே முதல் தோன்றின மொழிங்கிறதே தமிழ் தான். சரி, இப்போ இன்னொரு முக்கியமான விஷயம், இப்போ நீங்கள் இவ்வளோ இதாக பேசுகிறீங்க, வணக்கம்ன்றதுக்கு என்ன விஷயம்? வணக்கம் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா, அதுக்கான விளக்கம் கொடுக்க முடியும்? வணக்கத்தை நான் இன்னும் பிரிக்கிறேன். இப்போ நீங்கள் சொன்னதுனால போய் பிரிக்கிறேன். சில, ஏன்னா எல்லாருமே பார்த்ததுக்கப்புறம் வாங்க வணக்கம் அப்படின்ற விஷயங்கள் தான் முதல்ல நம்ம கூப்பிட்ற விஷயம். இப்போ தான் வாங்க ஏதாவது ஹலோ ஹாய் அப்படின்ற விஷயங்கள் மாறிடுச்சு. ஸோ அதுக்காக கேட்டேன், வணக்கம்னா அது இருக்கும், பொருள் இருக்கும். அதை அந்த உயிர்மை எழுத்தில் பிரித்து பார்த்துட்டு சேர்த்தணும். கண்டிப்பாக. நீங்கள் சொன்னதுக்காக அடுத்த இதில் அது என்னன்னு தெரிஞ்சுட்டு வந்துடுறேன், படிக்கிறேன். கண்டிப்பாக. அதுக்குன்னா முயற்சிகள் தான் அதெல்லாம். ஸோ என்ன சொல்லணும்னா, மனிதநேயத்தோடு இருந்து, எண்ணங்களை சிதற விடாமல், சுயநலவாதியாக இல்லாமல், பொதுநலவாதியாக இருந்து, இயற்கையை வழிபட்டால் இயற்கை நம்மளை வந்து நிச்சயமாக காப்பாற்றும். இந்த இயற்கை இல்லாமல் நம்ம வாழவே முடியாது. நீங்கள் 1000 கம்ப்யூட்டர் கண்டுபிடிங்க, என்ன வேணால் கண்டுபிடிங்க, இயற்கைக்கு மீறி நம்ம உயிர் வாழவே முடியாது. இயற்கை தான் நம்மளை காப்பாற்றிட்டுருக்கு. ஸோ அந்த இயற்கைக்கு மரியாதை கொடுங்க. அதே மாதிரி எந்த ஒரு விஷயம் யார் எது சொன்னாலும் அவனும் ஏன் சொன்னான்னு தான் யோசிக்கணும். ஒருத்தர் ஒன்று சொல்கிறாருன்னா அதை கிண்டல் பண்ணக்கூடாது. எனக்கு அது ரொம்ப பிடிக்காத ஒரு விஷயம். உங்களுக்கு தெரிந்தது எனக்கு தெரியாமல் இருக்கும், எனக்கு தெரிஞ்சது அவருக்கு தெரியாமல் இருக்கும், நம்ம 2 பேருக்கும் தெரிஞ்சது அவருக்கு தெரியாமல் இருக்கும், நம்ம 4 பேருக்குமே தெரியாத ஒரு விஷயம் இன்னொருத்தர் சொல்லுவார், இதுதான். ஆனால் அவருக்கு நம்ம 4 பேரும் தெரிஞ்ச விஷயம் அவருக்கு தெரியாமல் போகும். இதுதான் லைஃப். ஸோ என்ன சொல்லணும்னா, ஏன் சொல்கிறாரு, எதுக்கு சொல்கிறாருன்னு ஒரு செகண்ட் யோசனை பண்ணிங்கன்னா தான் அது நல்லது. இப்படியும் இருக்குமோ, இல்லாமல் போகுமோ சொல்கிறத யோசிச்சு பாருங்க. அதனால தான் சொல்லிட்டேன், எந்த ஒரு விஷயத்தை யார் சொல்லும்போது அது மேலே நம்பிக்கை வைங்க.
நம்பிக்கை இல்லைன்னா ஒன்றுங்க சார். ராத்திரி எல்லாம் சாப்பிட்டு போட்டு படுக்கிறீங்க, காலையில் எந்திரிச்சிடும் நம்பிக்கையில் தானே படுக்கிறீங்க. கண்டிப்பா சார். எந்திரிக்க மாட்டேன்னு படுக்கிறீங்களா எவனாவது? யாருமே அப்படி இதை விட பெரிய நம்பிக்கை வேணுமா உலகத்தில்? ஆக நம்பிக்கை தான் வாழ்க்கை. நம்புங்க நம்புங்க, எல்லாரையும் நம்புங்க, யாரையும் ஏமாற்றாதீங்க, சுயநலத்தை விட்டுருங்க, பொதுநலவாதியாக இருங்க, மனித நேயத்தோடு இருங்கள். நாம் எல்லாமே மனிதர்களாக திகழ்வோம். நன்றி, வணக்கம், போயிட்டு வாரோம்.